2 லேக் கிராஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1,60,000க்கு வந்துருச்சு. ஸோ இப்போ 2,44,000 வந்துருச்சு. மறுபடியும் 1 லேக் வர சான்ஸ் இருக்கா சார்? அந்த அளவுக்கு வருமான்றது டவுட்டு தான். பட் ஓகே. ஆனா கரெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ரொம்ப ரொம்ப குறையுது. சப்ளை ரொம்ப அதிகமாகுது அப்டின்னா மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த மாரி மைனிங் ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ம். இண்டஸ்ட்ரீஸ் வந்து டவுன் ஆகுது, இல்லன்னா ஏதாவது ஒரு சேச்சுரேஷன் லெவல் வருது அப்டின்னா, கண்டிப்பா அப்போ வந்து ஒரு இது இருக்கும். பட் சில்வரோட யூசேஜ் வந்து நெறைய இண்டஸ்ட்ரீஸ் இப்ப இருக்கிறதுனால, எல்லாமே அட் அ டைம் சேச்சுரேஷனும் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால 1,00,000 வரைக்கும் வருமான்றது டவுட்டு. பட் தேர் கேன் பி அ கரெக்ஷன். இப்போ எப்படி 1,60,000 வந்துச்சோ, அந்த லெவல் திருப்பி போய் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஃபியூச்சர்ல வரலாம். ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ன்னு யோசிக்காதீங்க. ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் வந்து நமக்கு எப்போ குறையும்போது நம்ம என்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கேஷா இந்த மெட்டல்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். கோல்ட் ஆர் சில்வர்ன்னீங்கன்னா, கேஷா ஹோல்ட் பண்ணிட்டு எப்போ லெவல்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அப்ப என்ட்ரி பண்றது நல்லதுன்னு